ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் சேனலில் பார்க்க போகிறது செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியில் இருக்கு இல்லையா, பிம்ஸ் மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், அதில் இருக்கக்கூடிய கட் ஆஃபை நம்ம பார்த்துடலாம். நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது 2024 சீட் மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கட் ஆஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டிருந்தபடி நமக்கு இந்த சீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி வரது வந்துட்டு நம்ம சீட் மேட்ரிக்ஸ் 2025 சென்டாக் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம வந்து இப்போ வந்து ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு எம்சிசி ரிசல்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஜிப்மரில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஐஜிஎம்சி ஆல் இண்டியா கோட்டா இதெல்லாமே நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி மகாத்மா காந்தி டென்டலில் வந்து ஆல் இண்டியா கோட்டா இதெல்லாமே நாளைக்கு வந்து நமக்கு ரிசல்ட் தெரிய வரும் நம்ம புதுச்சேரி பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு எம்சிசி இருந்து நமக்கு ரிசல்ட் தெரிய வரும். நம்ம ஜிப்மருக்கும் ஐஜிஎம்சிக்கும் நம்ம என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம பிம்ஸ் மணக்குள விநாயகா வெங்கடேஸ்வராக்கு வந்துட்டு என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து 2024 சீட் மேட்ரிக்ஸ் வச்சே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த வந்து 2024 சீட் மேட்ரிக்ஸ் படி நம்ம பிம்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க இப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து ஒரு 57 சீட் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதில் ஜென்ரலுக்கு 29, ஓபிசிக்கு 6, எம்பிசிக்கு 10, எஸ்சிக்கு 9, இபிசிக்கு 1, பிசிஎம்க்கு 1, எஸ்டிக்கு 1 அந்த மாதிரி பிரியும். இதில் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா 10%, அதாவது புதுச்சேரியில் படித்து புதுச்சேரியால் நடத்தப்படுற புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கு அதுக்கு 10% இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச், ஃப்ரீடம் ஃபைட்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், மெட்டோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இது எல்லாமே வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷனில் வரும். ஸோ இதையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தோராயமாக என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 92 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா, அதுலேயும் திருப்பியும் 46 வந்து ஜென்ரல், ஓபிசி வந்து 10, எம்பிசி வந்து 17, எஸ்சிக்கு 15 அப்படி பிரியும், இபிசிக்கு 2, பிசிஎம்க்கு 2ன்னு பிரிஞ்சு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 10% அந்த இதுக்கு வந்துட்டு 9, ஃபிசிக்கலி சேலஞ்சு 5, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 4, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1, மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது வந்து இந்த டிபெண்ட்ஸ் தான். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி வந்து ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் 91 சீட்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா 45 சீட்ஸ் ஜென்டருக்கு, ஓபிசிக்கு 11, எம்பிசிக்கு 16, எஸ்சிக்கு 14, இபிசிக்கு 2, பிசிஎம்க்கு 2, இதே பிடிக்கு 1 கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 சீட்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 4, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 4, மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சீட்டு வந்துட்டு இப்படி ஸ்பிட் ஆயிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் 250 சீட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா 92 வந்துட்டு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, புதுச்சேரி மனிதர்களுக்கு. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்துட்டு அவங்க என்ஆர்ஐயும் மேனேஜ்மெண்ட்டுமா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜோட ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு வெளியே வரும். ஸோ அதனால நம்ம மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் சொல்லும்போது ரவுண்ட் 3க்கு வச்சு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ரவுண்ட் 1க்கு வந்துட்டு பார்க்கும்போது நம்மளால நிச்சயமாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் பிம்ஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டி 75% அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ஆர்ஐ 18 இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஃபில் ஆகாத சீட்ஸை வந்துட்டு தான் தேர்ட் ரவுண்டில் வந்துட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் அதே மாதிரி 121 சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு இருக்கும். அதே மாதிரி என்ஆர்ஐக்கு 38. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்லையும் பார்ப்பாங்க. தேர்ட் ரவுண்டில் தான் அன்ஃபில்டு சீட்ஸை வந்துட்டு ஃபுல் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் 3ல தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டுமே நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா அப்போ தான் பிம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த இதில். ஸோ நமக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அது என்ன போகும் அப்படிங்கிறது ரவுண்ட் 3 தான் தெரியும். இது நிறைய பேர் நீங்கள் யூடியூப் சேனலில் எனக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா கமெண்ட்ஸில். ஸோ அதுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், ரவுண்ட் 3ல தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ சொல்ல போகிற கட் ஆஃப் கூட ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பிம்ஸ் புதுச்சேரிக்கு வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நாம் வந்து இந்த தோராயமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்க்கும்போது 452 முடிக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு 450க்கு மேலே நமக்கு வந்துட்டு ரிவைஸ்டு டிராஃப்ட் லிஸ்ட் வந்தது இல்லையா சென்டாக்ல, அதில் வந்து பார்க்கும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க நம்பர்ஸை. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு 452 அளவுக்கு நமக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ சென்டாக்ல வந்துட்டு நம்பர் இன்க்ரீஸ் ஆனனாலையும் இப்போ நம்ம 2024 சீட் மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம இதை பார்க்குறோம். அதனால 452 முடிக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 140+ ரேங்க்கு மேலே சென்டாக் ரிவைஸ்டு மெரிட் லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நமக்கு சீட் ரிவைஸ் ஆகி வந்துச்சுன்னா மேபி அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் கூட கட் ஆஃப் குறையலாம். பட் இது நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு பார்க்கும்போது ஒரு 441 மார்க் முடிக்கும் கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுள்ளவங்களோட இதை வச்சு நம்ம இந்த ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். இது ஒரு ரேஞ்சில் இருக்கலான்றது தான். ஏன்னா நம்ம 2024 சீட் மேட்ரிக்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு போகலாம். மெயினாக வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வேணும். இன்னொன்று வந்துட்டு ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டில் நம்மளுடைய சென்டாக் ரேங்க் பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பேர் வந்து இன்க்ளூட் பண்ணி லிஸ்ட் வந்துருக்குது இல்லையா. ஸோ அது நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்பிசிக்கு பார்க்கும்போது ஒரு 439 மார்க்ஸ் கிட்ட கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 319க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து இப்போ ரவுண்டு 3 319 முடிக்குமே கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து பிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் ஆஃப் பார்த்துடலாம். அதில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 422 முடிக்குமே வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓபிசி கேட்டகரிக்கு பார்க்கும்போது ஒரு 412 முடிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 407 முடிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 299 கிட்ட கூட கிடைக்க வாய்ப்பு, ரவுண்ட் 3ல 299 முடிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இப்போ அடுத்தது பார்க்கும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 397 மார்க்ஸ் முடிக்குமே ஜென்ரல் கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓபிசிக்கு பார்க்கும்போது 393 கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு பார்க்கும்போது 386க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 283 முடிக்குமே கிடைக்கலாம். இது வந்து ரவுண்ட் 3ல 283 முடிக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 2024 சீட் மேட்ரிக்ஸை வச்சும் ரிவைஸ்டு சென்டாக் டிராஃப்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா சென்டாக்ல, அதில் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம நல்லாவே தெரியுது, டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அப்பைக்கும் அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கொட்டா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரவுண்டு 3ல தான் நமக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிம்ஸும் ஆகட்டும், மணக்குள விநாயகர் வெங்கடேஸ்வராவில் பார்க்கும்போது ரவுண்டு 1ல வந்துட்டு மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2லையும் மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3ல தான் பிம்ஸ் வந்துட்டு அவங்களுடைய தெலுங்கு மைனாரிட்டி பிம்ஸ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி அன்ஃபீல்டு சீட்ஸும் என்ஆர்ஐ அன்ஃபீல்டு சீட்ஸும் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் அவங்களுடைய அன்ஃபீல்டு தெலுங்கு மைனாரிட்டியும் என்ஆர்ஐ சீட்ஸையும் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சென்டாக் அப்போ வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது பிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2023-24 கம்பேர் பண்ணும்போதுட்டு இப்போ கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகவே இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அது வந்துட்டு அதனால நம்ம வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு அந்த ரேங்க் வந்து பார்க்கும்போது ஒரு 2,50,000 ரேங்க்ஸ் மேலே ரவுண்ட் 3ல வந்துட்டு பிம்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கரெக்டாக அப்படியே இந்த ரேங்க்கில் கிடச்சிடும் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த சீட் கன்வர்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்னொன்று அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு வந்து பே பண்ணி எடுக்கிறதுக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்டுடைய இது இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட் அந்த பேரண்ட் அவங்க விருப்பம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதெல்லாமே அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியாது. மேபி இது ஒரு சேஃபாக இருக்கலாம், ரேங்காக இருக்கலாம்னு தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு டீட்டெயில்ஸாக எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் இந்த ஒரு உங்களுக்கு ஐடியாவுக்கும் ஒரு அனலைசிஸ்க்காக தான், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் ஒரு கைடாக இருக்கட்டும்க்காக தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 lakhs கிட்ட ரேங்க் இருந்தது, ஆல் இண்டியா ரேங்க் இருந்ததுன்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சேஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இது வந்து ரவுண்ட் 3க்கு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரேல வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும், கட் ஆஃப்லாம் ரொம்பவே குறைஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நம்ம வந்து ரவுண்ட் 3க்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்க்கும்போது ஒரு 5 lakhs ரேஞ்ச் வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அனலைசிஸ் பர்பஸ்க்காக பயன்படுத்திங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ சென்டாக்ல வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு வந்து எம்சிசி 9th வந்துட்டு எம்சிசி ரிசல்ட் வேறு வருது. ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.